வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹரிஸ் ராபி. அடிச்சாம்பார் சிக்ஸரு கிட்டத்தட்ட காங்கிரஸோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ இந்த மாதிரி தாங்க. மொதபாலே சிக்ஸர் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு. இதெல்லாம் இருந்தாலும் 3Ws அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னு பார்ப்போம். மேலும் இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே அந்தந்த மாநிலத்தில் ஆளக்கூடியவர்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அதெல்லாம் விடுங்க. நம்ம திமுகவுடைய அவர்களுடைய கொள்கை, அவர்களுடைய பேச்சு என்னெல்லாம் பேசுனாங்க மக்களிடையே, அதற்கு சாதகமாக இருக்கா? ஆனால் கண்டிப்பாக மத்தியில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் அங்கே மாநிலத்தில் இருக்கிற சாதகமாக எல்லாமே செய்ய முடியாது. இருந்தாலும் சூசகமாக நச்சுன்னு அடிச்சிருக்காப்புல நம்ம ராகுல் காந்தி அவர்கள். அது என்ன 3Ws அதை பார்ப்போம். மேலும் இது எல்லா மாநிலங்களில் இருக்கிறவங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி செஞ்சுருக்காப்புல. மேலும் 1 லட்சம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சாத்தியமா? பல விஷயங்கள் தேர்தல் அறிக்கைனாலே இப்போல்லாம் அடித்து நவுத்துறாங்க. அந்த மாதிரி சொல்லும் பொழுது காங்கிரஸ் இப்போ எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ இது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறு இருக்குது, மேலும் அந்தந்த மாநிலங்களிடையே இது ஏதாவது பிரச்சனையை உண்டாக்குமா, இது எல்லாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். மேலும் இது எந்த அளவுக்கு மோடியை பாதிக்கப் போகிறது, 3வது முறையாக ஹாட்ரிக் அடிக்கலாம்னு நினைக்கிறவருக்கு க்ளீன் போல்டாக ஆக்கக்கூடியதாக இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ இருக்குமா இருக்காதா அப்படின்றது தான் இந்த காணொலி முழுமையாக பார்க்க போகிறோம். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்பு நம்ம சேனல் ஹரிஸ் ராபியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க காணொலிக்கு போகலாம். ஆம் நண்பர்களே, நாடு முழுவதும் ஏழை பெண்களுக்கு ஆண்டுதோறும் 1 லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பா இது சாத்தியமா? நம்ம ஊரில் 1000 ரூபா கொடுக்குறதே பெரிய விஷயமா பேசிகிட்டு இருக்கிறோம். 1 லட்சம் கொடுக்குறேன்றாப்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதாங்க 3Wஸ்ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? ஒர்க், வெல்த், வெல்ஃபேர். இதுதான் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையின் முழக்கம். என்னது? ஒர்க், வெல்த், வெல்ஃபேர். சூப்பராக இருக்குங்களா? இது நியாய பத்ரா அப்படின்னு சொல்கிறாங்க, நீதிக்கான ஆவணம் அப்படின்ற பெயரில் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. மேலும் இதை கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்கணும். இன்னும் பாஜக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேரே ஆகலை அப்படின்னு தான் இருக்கிறாங்க. இன்னும் தேர்தல் அறிக்கையை வெளியிடாமல் இருக்கிறாங்க. மேலும் இந்த தேர்தல் எந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் பொருட்படுத்தப்படுகிறதோ இல்லையோ, இந்தியாவில் உலக அரங்கில் பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க மோடி வரக்கூடாது அப்படின்றதில். அப்படி இருக்கும் பொழுது ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ எந்த அளவுக்கு மக்களிடையே போய் சேர்ந்துருக்கு, இது சாத்தியம் இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது 1 லட்சம் அப்படின்னா இருக்குப்பா. சிம்பிளாக சொல்லட்டுங்களா, நீங்கள் டோட்டல் பில்லியனர்ஸ் எடுங்களா உலகத்திலேயே எங்கே அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு. நம்ம இந்தியா 3வது இடத்துல இருக்காங்கப்பா. இப்போ இந்த 3வது இடத்துல இருக்கிறாங்கன்னா நம்ம அம்பானி, அதானி இவனுங்களை எல்லார்ட்டையுமே பிடுங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் காசை. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. 1 லட்சம் என்ன, 3 லட்சமாக கூட கொடுக்கலாம். சரி, இது நம்ம சீமான் மாதிரி பேசுகிற மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நடைமுறையில் என்னென்ன சாத்தியக்கூறு இருக்குன்னு பார்ப்போம். ஆம் நண்பர்களே, முக்கியமான அம்சங்கள். தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் இவங்களுக்கான இடஒதுக்கீடு 50% உச்சவரம்பு அரசியலமைப்பு சட்டத்திற்கு திருத்தம் மூலம் நீக்கப்படும் அப்படின்ட்டாங்க. மேலும் சமூக பொருளாதார சாதி ரீதியிலான மக்கள் தொகை கணக்கெடுப்பு இது நடக்கும் அப்படின்னாங்க. இதுவும் ஒரு அருமையான ஒரு விஷயம். முறைசாரா தொழிலாளர்களுக்கான ஆயுள் காப்பீட்டு மற்றும் விபத்து காப்பீடு, நகர்ப்புற பகுதிகளில் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். ஏன்னா இந்த நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. விவசாய கடன் தள்ளுபடி அடித்த 2வது சிக்ஸர். 3வது சிக்ஸரை அதுக்கு மேலே இருக்கும். நீங்கள் பாருங்கள், 2வது சிக்ஸர் விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடி. விவசாயிகளை டோட்டலாகவே எதிர்த்து நிற்கிறாங்க பாஜக. ஏன்னா பெரிய பிரச்சனைலாம் நடந்திருக்குது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா MS சுவாமிநாதன் குழுவின் பரிந்துரைப்படி விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார தொகை. இது சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இப்படி விவசாயிகளை அப்படியே கவர்ந்துருக்கிறாங்க. மேலும் பார்த்திங்கன்னா பிற்படுத்தப்பட்டவர்கள், சமூகத்தில் இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் இது எல்லாத்தையுமே ஒரே போர்டில் அடிச்சுட்டாரு. அடுத்து முக்கியமான தேர்தலில் கை கொடுக்குமா இதெல்லாம் காங்கிரஸ்க்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அடுத்து வந்திருக்காங்க மாணவர்கள்கிட்ட. 9லேருந்து 12வது வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மொபைல் ஃபோன் வழங்கப்படும். இன்னும் ஏராளமான வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருக்காங்க. காங்கிரஸின் வாக்குறுதிகள் பொய்களின் மூட்டை அப்படின்றாரு பாஜகவின் நம்ம தலைவர் அவர்கள், மோடி அவர்கள். அப்போ இவங்கெல்லாம் என்ன மாதிரி ஒரு பொய் மூட்டை அவுத்து விட்டுருக்குறாங்க?
உங்களுக்கே தெரியும், அவன் அக்கௌண்ட்டில் 5 லட்சம்னாங்க. அதை நினச்சி பல பேர் ஓட்டு போட்டவன்லாம் இருக்கிறான். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையின் முக்கிய அம்சங்கள் என்ன? வெறும் அறிவிப்புகளாக இருக்காமல் இது செயல்முறைப்படுத்தப்படும் அப்படின்றதுல பி. சிதம்பரம் அவர்கள் மிக அருமையாக ஒரு விஷயங்களை சொல்லிடுறாரு. என்னப்பா, மகாலட்சுமி என்னும் திட்டம் இதுதாங்க கூட்டிட்டு போய் சேர்த்துருச்சு எல்லாத்தையுமே. ஒவ்வொரு ஏழை இந்திய குடும்பத்திற்கும் ஆண்டுதோறும் ரூபாய் 1 லட்சம் வழங்கும் வகையிலான மகாலட்சுமி என்னும் திட்டம். இது வருமான அடுக்கில் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய குடும்பம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க தான் தகுதியானவர்கள், அந்த நபர்களுக்கு கொடுக்கப்படும். அப்படி அதில் எங்கே போய் யாருக்கு போய் சேரும் அதுலேயும் சொல்லியிருக்காப்புல. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிதியுதவி குடும்பத்தில் உள்ள வயது முதிர்ந்த பெண்ணின் வங்கி கணக்கில் நேரடியாக கொண்டு சேர்க்கப்படும். அப்படி இல்லைன்னா அந்த குடும்பத்திலேயே மூத்த உறுப்பினர்னு ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட போய் கொடுக்கப்படும். அவங்களுடைய வங்கி கணக்கில் டிரான்சாக்ஷன் நடக்கும் அப்படின்னு ஒரே போடு. அடுத்து, காங்கிரஸ் ஆட்சியில் உள்ள கர்நாடகாவில் வறுமை கோட்டிக்கு கீழ் உள்ள குடும்பங்களின் பெண்களுக்கு மாதந்தோறும் 2000 கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது கிரகலட்சுமி திட்டம் அப்படின்னு சொல்லி செயல்படுத்திட்டு இருக்கிறாரு நம்ம சித்தராமையா. அவர் ஒரு பக்கம் அந்த பக்கம் அடித்து நவுத்திட்டு இருக்கிறாங்க. ஆக மொத்தம் பாஜகவுக்கு சுற்றி சுற்றி அடிக்கிறானுங்க போல இருக்குன்னு தான் சொல்லணும். மேலும் பார்த்தீங்கன்னா, இது நிச்சயம் வரலாற்று ரீதியான முக்கியத்துவம் வாய்ந்த வாக்குறுதிகள் தான். ஆனால் செயல்முறையில் படுத்தப்படுவது எப்படி அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இதை நம்புவதில் மக்களுக்கு தயக்கம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஆனால் எப்படி இதை செயல்படுத்த போகிறாங்கன்றத விளக்கம் கண்டிப்பாக காங்கிரஸ் தான் செய்யணும். அதற்கு அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள், ப. சிதம்பரமாக இருக்கட்டும், பல பேர்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் உட்காந்து ஆலோசித்து இதை எப்படி செயல்படுத்தலாம், இதெல்லாம் கொண்டு வந்தால் கண்டிப்பாக காங்கிரஸ் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வரும். ஏன்னா ஏற்கனவே 200 ஓட்டு தான் வாங்குவாங்க அப்படின்ற, 200 தொகுதி தான் ஜெயிப்பாங்கன்ன மாதிரி இருந்த சமயத்தில் அப்படியே அந்த பெல்ட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் போயிடுச்சு. இப்போ பாஜக 200 கூட வாங்குறது சந்தேகம், மீதி எல்லாமே இந்தியா கூட்டணி காங்கிரஸ் தான் வாங்கும். சரி, மேலும் மத்திய அரசு வேலைகளில் 50% இடஒதுக்கீடு, ஆண் பெண்களுக்கு இடையே ஊதிய முரண்பாட்டை குறைப்பதற்காக சம வேலை சம ஊதியம் கொள்கை, இது சூப்பருங்களே. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. ரைட்டு, எல்லாம் நல்லதுக்கு தான். சம ஊதியம் சம வேலை, இந்த மாதிரி ஒரு கொள்கை, திருமணம், சொத்து, வாரிசு உரிமை போன்றவற்றில் பாலின வேறுபாடுகளே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு பொடு போட்டார். அதாவது பாட்சாபாய் மாதிரி, நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி அடித்த சிக்ஸரும் சரி, 3வது சிக்ஸர் எனக்கு தெரிஞ்சு அடித்தது இதில் அப்படின்னா இந்த சம உரிமையும் மாணவர்களுக்கான கொடுக்கப்படும் இந்த சில விதமான சலுகைகள் தான் மிகப்பெரிய அளவில் கைவங்கி நிற்கும். மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த சம ஊதியம்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, தனியார் துறைகளில் எப்படி இவங்க செயல்படுத்த முடியும்? எதுக்குமே ஒரு லிமிட் இருக்குல்ல, நம்ம சீமாஞ்சி மாதிரி அள்ளி விட்டுறக்கூடாதுல்ல. இது எனக்கே டவுட்டாக இருக்குது, இது காங்கிரஸ் எப்படி செயல்படுத்துவாங்கன்றது. நீட் தேர்வு மாநிலங்கள் முடிவெடுக்கலாம், தப்பிச்சுக்கிட்டானுங்க. எப்படின்னா, நீட் தேர்வு சில இடங்களில் வேணுன்றாங்க, அதாவது காங்கிரஸ் இந்தியா கூட்டணியில் இருக்கிறவர்கள். அதே நம்ம திமுக பாருங்க, பயங்கரமாக நீட்டாக எதிர்க்கிறாங்க. மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு, மத்திய அரசு பல்கலைக்கழகங்களுக்கான கியூட் எனும் பொது நுழைவுத் தேர்வு போன்ற நாடு தழுவிய நுழைவுத் தேர்வுகள் குறித்து அந்தந்த மாநிலங்கள் முடிவெடுக்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டாங்க. நீட்லேருந்து கியூட்டுக்கு போயிட்டாங்க. சரி, அப்போ அந்த மாநிலம் வேணாம்னு நினச்சாங்கன்னா அது தேவையில்லை. இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஏகப்பட்ட பேர் மெடிசன் படிக்கிறதுக்கு நம்ம இடத்துக்கு தான் வரான். இப்போ நாங்களே முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது மிகப்பெரிய அளவில் எல்லா மாநிலங்களில் ஆளக்கூடிய இவர்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சாதகமாக அப்படியே ஒரு போடு போட்டாங்க. சரி, மாநில அரசு நிதி அளிக்கும் மாநில அரசு ஒப்புதல் பெற்ற கல்வி நிறுவனங்களில் இத்தேர்வுகள் வேண்டுமா அல்லது புதிதாக நுழைவுத் தேர்வுகள் வேண்டுமா என்பது குறித்து மாநில அரசுகளே முடிவெடுக்கலாம். இது மாநில உரிமைகளை காங்கிரஸ் மதிப்பதை காட்டுவதாக எல்லாரும் சொல்கிறாங்க. மூத்த பத்திரிகையாளர்கள்லேருந்து எல்லா செய்தியாளர்கள் அவங்கள்ட்டெல்லாம் கேட்டிங்கன்னா கூட இதை தான் சொல்கிறாங்க. ஸோ மூத்த பத்திரிகையாளர்கள் இந்த அளவிற்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இந்திய கூட்டணிக்கு இப்படி பேசுகிறத பார்த்தா எனக்கே ஆச்சரியமாக இருக்குங்க. அப்போ மோடி தோக்கிறது உண்மையா? ரைட்டு, ஓ சரி. திமுக தேர்தல் அறிக்கையின் பரிந்துரைக்கப்பட்ட காங்கிரஸின் தேர்தல் அறிக்கை இருக்கிறது. மாநிலங்களுக்கு முன்னுரிமை அளித்துள்ளனர். அதாவது ராஜீவ்காந்திக்கு அடுத்தது ராகுல் காந்தி வந்ததுலேருந்தே ஒரு மிகப்பெரிய அக்கப்போர் 10 வருஷம்.
இப்போ இவருக்கு ரைட் ஹேண்டாக இருக்கக்கூடியவர் ஸ்டாலினோடைய திமுக அரசின் கொள்கைகளுக்கு எந்த ஒரு பங்கமும் வராத அளவுக்கு பார்த்துக்கிட்டாப்புல. மேலும் பார்த்தீங்கன்னா இவங்க பேசின பேச்செல்லாம் நீட்டு, ஜிஎஸ்டி இந்த மாதிரி சட்டங்களை எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிருவோம், மோடியின் 10 வருஷ கோட்டை அழிச்சிருவோம், பாஜகவுக்கு வேட்டு வைத்த காங்கிரஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் வந்துச்சு பாருங்கள். ரைட்ரா, நீட்டு ஜிஎஸ்டி 2 கேன்சலா? சந்தோஷம் தாங்க முடியல மக்களுக்கு. ஏன்னா நீட்டுனால மாணவர்கள் ஃபுல்லாமே இப்போ யாருக்கு சப்போர்ட்டு? ராகுல் காந்திக்கு. ஜிஎஸ்டினால பல பேருக்கு தொழில் அடி வாங்குச்சு. இதை நம்ம ஊரில் ஒரு தலைவர் ஒருத்தர் சொன்னார், ஜிஎஸ்டியா சரிப்பா, அதாவது ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய நீங்கள் எங்கள்கிட்ட வரக்கூடிய லாபத்தை தானே நீங்கள் கேட்குறீங்க, நீ லாபத்தை வச்சுக்கோ, முதல்ல என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு ஒருத்தர் அடித்தார் கமெண்ட்டு. அதுதான் கதை. ஏன்னா ஜிஎஸ்டி அந்தளவுக்கு தெரிச்சு ஓடுது, கட்ட முடியல. மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் மட்டுமே இதில் ஏதாவது பயனடைய முடியுமே தவிர சிறு தொழில் எல்லாமே பாடுபட்டு சின்ன பின்னமாக போயிடுச்சு. மற்ற மாநிலங்கள் இருக்கக்கூடியவ நீட் அப்படின்னு சொன்னது என்னை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய அளவில் அரசியல் திருப்பம்தான். இது மிகப்பெரிய அளவுக்கு காங்கிரஸுக்கு அடுத்து பொருளாதார ரீதியில் பின்தங்கிய சமூகத்தினருக்கு 10% இடஒதுக்கீடு, இதுவும் சரி மிகப்பெரிய அளவில் கை கொடுப்பதாக இருக்கும். கல்வியில் சமூக ரீதியாகவே இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்ற பொருளாதார ரீதியாக இடஒதுக்கீடு வழங்கப்படக்கூடாது என்பது கடந்த காலங்களில் திமுகவின் நிலைப்பாடாக உள்ளது. இப்போது காங்கிரஸின் இந்த நிலைப்பாடு திமுகவுக்கு எதிரானது. சொன்ன பார்த்தீங்களா? இந்த ஒரு விஷயந்தான். பொருளாதார ரீதியில் பின்தங்கிய சமூகத்தினருக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் 10% இடஒதுக்கீடு எவ்வித பாகுபாடு இல்லாமல் அனைத்து சாதியினருக்கும் செயல்படுத்தப்படும் அப்படின்னு காங்கிரஸ் சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு செக்கை வச்சுட்டானுங்க. அப்படியே இது எங்கே போய் முடியும் அப்படின்றது. இதை பிடிச்சானுங்கன்னா பிஜேபிக்காரனுங்க இங்கே வேற மாதிரி பேசுவாங்க. கூட்டணியில் உள்ள கட்சிகள் யாருக்கும் பங்கம் வரக்கூடாதுன்னு நினச்சி பல விஷயங்களை சாத்தியக்கூறுகளாக மாற்றினாலும் இன்னும் சில ஒரு ஐயத்தை உண்டாக்குது, ஒரு சந்தேகங்கள். இதையெல்லாம் சரி செய்வது தான் ராகுல் காந்தியுடைய மிகப்பெரிய ஒரு செயலாக இருக்கும் அப்படிதான். மேலும் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி நீட்டு இதை பேசியே டோட்டலாக பிஜேபியை காலி பண்ணுறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. மேலும் கெஜ்ரிவால் அவர்களை அரெஸ்ட் பண்ணது பாருங்கள், சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரி கதை தான் அதுவும். என்னை பொறுத்த வரைக்குங்க ஜிஎஸ்டி சட்டங்கள் குறித்து அதை குறித்து உள்ள நிர்வாகம் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே சமமாக பிரிக்கப்படும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க பாருங்கள். அதுதான் காங்கிரஸோட மிகப்பெரிய அளவில் வெற்றியை குவித்து கொடுக்கக்கூடிய ஒன்றாக அமையும் இது கண்டிப்பாக. மேலும் நீட்டு ஜிஎஸ்டின்னு பேசிகிட்டு இருக்கிற சமயத்தில் தமிழகத்தில் ஒரு சீட்டும் வந்து வாங்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏற்கனவே ஜிஎஸ்டியில் இத்தகைய அறிவிப்புகள் திமுகவின் நீண்டகால கோரிக்கைகளாகவே உள்ளன. அதை வந்து தூக்கி தம்சம் பண்ணி எல்லாத்தையுமே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்படியே நாங்கள் செய்கிறோம்ப்பா அப்படின்னு மாதிரி போட்டது டோட்டல் பிஜேபியே அப்படியே ஆணி வேரோடு பிடுங்கின மாதிரி ஒரு விஷயம் தாங்க. சரி, குறிப்பாக மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு வரி அந்த பகிர்வு அது இருக்குது பார்த்தீங்களா? ஏன்னா இந்த நிர்மலா சீதாராமன் என்ன பேச்சு பேசிச்சுப்பா எப்பப்பா. இந்த வரி கொடுக்கறதுல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேச்சு பேசிட்டாங்க. நம்ம யார் ஊர்கா மாமி அது எல்லாத்துக்கும் இப்போ ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு, ஒரு முற்றுப்புள்ளி. கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா என்ன சொல்கிறாருன்னா, டெல்லி ஜந்தர் மந்தரில் இது தொடர்பாக நான் மிகப்பெரிய போராட்டத்தை வேறு நடத்தியிருக்கேன் அப்படின்னு அவர் உட்காந்துருக்காரு. நானும் நடத்துகிறேன் அப்படின்னு திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்களும் சிரிச்சுக்கிட்டு சொல்கிற மாதிரி இருக்குது. சரி, வரி வருவாயில் மாநிலங்களுக்கு உரிய பங்கை மறுப்பதற்காக பாஜக அரசாங்கத்தின் போலியான செஸ் வரி ராஜ்யத்தை காங்கிரஸ் முடிவுக்கு கொண்டு வரும் அப்படின்னாங்க. அதுதான் பார்த்தீங்களா, இந்த செக்மேட் வைக்கிறானுங்க. இந்த செஸ்ஸுக்கே செக்மேட் வச்சுட்டாச்சு காங்கிரஸ். சரி ரைட்டு, ஆக மொத்தம் ஜிஎஸ்டிக்கு ஆப்பு, நீட்டுக்கு ஆப்பு, செஸ்ஸுக்கு ஆப். நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள் அப்படின்னும் பொழுது இந்த 1 லட்சம் தாங்க மிகப்பெரிய அளவில் கண்குளாத ஒரு விஷயமாக, கண்குளிரக்கூடிய ஒன்று விஷயமாக இருந்தாலும் இது எப்படி சாத்தியக்கூறாக மாறும் அப்படின்றது தான் ஒரு கேள்விக்குறி. இதை தகுந்த முறையில் எடுத்து சென்றால் கண்டிப்பாக நிறைவேற்ற முடியும். மேலும் பார்த்தீங்கன்னா கல்வியை பொது பட்டியலிலிருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றுவது, புதிய கல்விக் கொள்கையை ரத்து செய்யாமல் அதை மறு ஆய்வுக்கு உட்படுத்துவோம் அப்படின்னு சொன்னது ஒரு மிகப்பெரிய அளவில் பிரச்சனையை உண்டாக்கும் தான். மக்கள் விரோத சட்டங்களான உப்மா உள்ளிட்ட சட்டங்கள் ரத்து செய்வோம்னு காங்கிரஸ் எதுவுமே சொல்லவே இல்லைங்க.
இந்தியா கூட்டணி கட்சிகள் தனித்தனியாக தேர்தல் அறிக்கையை வெளியிடும் நிலையில் அக்கட்சியினர் இணைந்து குறைந்தபட்ச செயல் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். இதுதான் என்னுடைய ஆசை. நானும் நினைச்சது. பார்ப்போம் என்னதான்